முன்னாடி வந்து பொத்தி வச்சு கூட ஒருத்தர் லீடராக காமிச்சிட முடியும், திறமை இருக்கோ இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இது வெட்ட வெளிச்சமாக தெரியும் போது அது வந்து பாதிக்கும் அவங்க தலைவர்களை, அவங்களுடைய இதுவும் பாதிக்கப்படுதுன்றதுனால அவங்க இப்போ சட்டிலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. மரிவில்சன் அவர் அமைச்சர் பேசின சில விஷயங்கள் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. பட் இது என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா தமிழ் விசஸ் மதம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. உங்கள் தலைவரே அனைத்து சமூகத்து கோயில்களுக்கும் போய் தான் ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்களே தவிர நான் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இல்லைன்றதை அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு. 3000 ரூபா உனக்கு செலவு பண்ண முடியாதா? என்னது இது சட்டசபையில் கேட்டு இல்லை இந்த எம்பிங்க மாநிலங்களில் கேட்டு இதெல்லாம் கேவலமா இல்லையா? இது தேவையாதான்? இப்போ உங்களுக்கு அவ்வளோ கொடுத்து என்ன நடக்க போகுது? சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு இப்போ அதிமுகல இருந்து விலகி தாவேகாக்கு வந்துட்டு போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். அவர் அதிமுகல எவ்வளோ இடத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? உள்ளாட்சி தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த மாற்றுகள் நிறைய வந்துட்டே இருப்பாங்க. அம்மா அவர்களே சொல்றது பதவி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா உங்க அப்பா மாதிரி விசுவாசியா இருக்கணும்னு. அப்படி நீங்க உண்மையான விசுவாசியா இருந்தா இந்த கட்சி காப்பாற்றுறதுக்கு உழைச்சிருக்கணும். எடப்பாடிக்கு சைன் ஜப் தட்டிருக்க கூடாது. இன்னைக்கு ஒளி கட்சியை காணாம போதுன்னா அங்கேருந்து நீ ஜம்ப் பண்ற. அப்போ அம்மா சொன்ன விசுவாசத்தை நீ எங்க ஃபாலோ பண்ணிருக்க? ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. ஆயத்திறந்தா அந்த நடிகை பேரை சொல்லி இப்போ கூட சமீபத்தில் பேசிட்டு வாங்கி. ஆர்பி உதயகுமார் நான் திருப்பி சொல்றேன், அரசியல் இருந்தே விலக்கி வைக்க வேண்டியவர் தான். இன்றைய சிகே டாக்ஸ் நிகழ்ச்சியில நிறைய அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் பத்தி உங்கள் சிகேவோட பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ ரீசெண்டா சட்டமன்றத்துல வந்துட்டு ஏவா வேலு அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த லைவ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? வேற என்ன பார்க்கணும், பதட்டம் தான். முன்னாடி வந்து பொத்தி வச்சு கூட ஒருத்தர் லீடராக காமிச்சிட முடியும், திறமை இருக்கோ இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு தெரியாது வெளியே என்ன நடக்குதுன்னு. வெளியே வந்து நம்ம எழுதுறது தான் கண்டென்ட்டு, நம்ம சொல்கிறது தான் கண்டென்ட்டுன்னு இருந்துச்சு. இப்போ இது வெட்ட வெளிச்சமாக தெரியும் போது அது வந்து பாதிக்கும் அவங்க தலைவர்களை, அவங்களுடைய இதுவும் பாதிக்கப்படுதுன்றதுனால அவங்க இப்போ சட்டிலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருமே நான் தான் சொன்னேன், போன வீடியோவில் பேசியிருப்பேன், இப்போ இவங்களுடைய அப்ரோச்சே மாறி போயிருக்கு அப்படின்னு. அந்த மாற்றத்துக்கு காரணம் இதுவாகவும் இருக்கலாம். அதனால இவங்க பதட்டம் ஆடுறாங்க. பதறதுனால இதை வேண்டான்றதை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இவரு என்ன பேசிக்கிறாருன்னா, அந்த மரிய வில்சனை என்னோட அண்ணனோட மருமவன் யாருன்னா இவரை சொல்றாரு, யாரு ஜேபிஆர் சொல்றாரு. இது அந்த சாஃப்ட் அந்த காரணம் ஏன் எடுக்கல? இது ரெண்டு விஷயம். இப்போ மரிவில்சன் அவர் அமைச்சர் பேசின சில விஷயங்கள் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. இதை நம்ம வந்து தனியாக சொல்லலாம். இப்போ அது வந்து அந்த இடத்துல அது தவிர்க்க வேண்டிய விஷயம் ஒரு சட்டசபை அப்படின்ற போது. பட் இது என்ன எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா தமிழ் விசஸ் மதம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது மரபுக்கு மாற்றான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். நான் தமிழ்ன்றதுக்குன்னே நான் இதுக்குள்ள வரல. சரி, ஒரு அமைச்சர் எது சார்ந்திருக்கக்கூடாது, நான் தமிழும் சார்ந்திருக்கக்கூடாதுன்னு தான். நான் எல்லாருக்குமானதை, நான் இங்கே ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டில் 5.25 கோடி ஓட்டு இருக்கிற எல்லாருக்குமான அமைச்சர். ஸோ எனக்கு போட்டவங்களுக்கும் நான் அமைச்சர், போடாதவங்களுக்கும் அமைச்சர், அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அது ஒரு சார்பாவோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாகவும் இருக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா உங்கள் தலைவரே அனைத்து சமூகத்து கோயில்களுக்கும் போய் தான் ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்களே தவிர நான் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இல்லைன்றதை அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அதை கொஞ்சம் மேற்கொண்டு இதை ஹைலைட்டாக காட்டணும்னு நினச்சி பேசிட்டாரு. இது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்கள்ல பார்க்கணும். பட் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு அப்புறம் மரியவில்சன் அவர்களுக்கு எதிர்ப்புகள் பல இடத்துலேருந்து வருது. உள்ளேயே வந்து கூட மறுநாள் அவருடைய பேச்சு மாறி இருக்கு. தலைவர் அவரை கண்டிச்சிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அவருடைய பேச்சு மாறி இருக்கு. ஆனால் இதை தெளிவாக இந்த பக்கத்துலேருந்து காய் நகரத்தில் அவரை ஆதரவு குரல் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை வச்சு என்ன காரியம் சாதிச்சுக்கலாம் நினைக்கிறாங்களோன்றது தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன புரியுதா? என்ன காரியம்? நீ ஒரு விஷயம் நல்லா எடுத்துக்கப்பா. இப்போ நீ சரியா செய்யலை, நான் உன்னை திட்டுறேன், மக்களும் திட்டுறாங்க, பொதுவாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீ ஒரு வெக்ஸில் இருப்ப, அதாவது நீ வந்து ஒரு டவுன்ல இருப்ப. இந்த டவுனாக இருக்கும் போது சந்தியா வந்து சார் இப்படிதான், நீ வேலைக்கு ஆக மாட்டாங்க, நீ இப்படின்னு எடுத்துட்டு வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணா உனக்கு அதை முதல்ல அக்செப்ட் பண்ண தோணும். ஏன்னா என்ன நம்ம செய்த தவறுக்கோ இல்லை நம்ம செய்யாததுக்கு தான் இது நடந்தது அப்படின்ற பாயிண்ட்டு நம்ம யோசிக்க நம்ம சைக்காலஜிக்கலாக மைண்டு ஒத்துக்காது. நம்ம யார் அந்த டைம்ல பக்கத்துல இருந்து வந்து யார் உன்னை ஏற்றி விடுற மாதிரி ஒரு விஷயங்கள் செய்கிறாங்களோ இல்லை உனக்குமே, ஏன்னா நம்ம என்றைக்குமே நம்ம தவிர என்றைக்குமே உணர மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஸோ இந்த ஹியூமன் நேச்சர் இது. ஸோ உனக்குமே என்ன தோணும், நம்ம சேர்ந்து கரெக்டாக தானே இது, இப்போ நம்மள உட்காந்து சொல்லணும்னு என்ன இருக்குது அப்படின்னு
உன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீ யோசிச்சுட்டு இருப்ப. அந்த டைமில் வெளியே இருந்து யாராவது உனக்கு ஆதரவு, ஆமாம் நீ எல்லாம் கரெக்டு தான் தெரியுமா, உனக்கும் இதுக்கு என்ன, நீ யார், உன்னுடைய அப்பா வந்து அவ்வளோ நல்லா பார்த்தவர், நீ இப்படின்னு சொல்லி உன்னை பண்ணும்போது இன்டெரக்டாக நீ என்ன ஆகிடுவ, உனக்கு ஒரு ஸ்பேஸ் எங்கே கிடைக்குதுன்றதுக்கு ஒரு இன்னிலேருந்து நீ அந்த லாபிக்குள்ளே போயிடுவ. நீ இம்மிடியேட்டாக போக மாட்ட, ஓகேவா? இம்மிடியேட்டாக நீ, ஏன்னா நீ இன்னைக்கு அமைச்சராக வேறு இருக்க, நீ டக்குன்னுலாம் மாறிட மாட்டேன், உனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் நீ வந்து அவங்களுடைய உன்னுடைய குட் புக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. வரும்போது இன்டைரக்டாக அவங்களுக்கு ஏதாவது நீ சப்போர்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்தால் சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இல்லை இந்த 5 ஆண்டு விட்டுட்டு அடுத்த 5 ஆண்டுகள்லையோ என்னைக்கோ ஒரு நாள் இங்கே நீ டவுன் ஆயிடுற, உனக்கு ஏதோ ஒரு பேக் ஃபயர் ஆகுது, அப்போனா உன்னுடைய கிரிப்பு ஹோல்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இது உதவும். ஸோ இப்படி உருவாக்குறது தான் இந்த மாதிரி அரசியலில் குவைட் நேச்சர். அதை இவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் ஓப்பனாவே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், மறைமுகமா கூட இல்ல, அன்னைக்கே சட்டமன்றத்தில் அப்படின்றதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கான படிகள் தான் இதெல்லாமே தவிர இதுக்குள்ள என்னைக்குமே அரசியல் உள்ள ஒளிஞ்சிருக்கும். அதனால இதை வந்து ஆதரவு இது பெரிய இது அப்படின்லாம் நினைக்க, அரசியல் தான் இது பியூராவே. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் பேசுறாரு. ஆனா 2-3 ஃபாஸ்டாக் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு, அல்பத்தனமா. ஆமா, அதாவது பிச்சைக்காரன் கூட பரவாயில்லப்பா, ஆனா பிச்சைக்காரங்கள நம்ம தவறு இருந்தாலும் சொல்லணும்னு இல்லை. சரி, இன்னைக்கு ஃபாஸ்டேக்குன்றது ஃப்ரீ இதில் நீ 3000 ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க. நீ எத்தனை தடவைனா போகலாம் வரலான்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா? மத்திய அரசு கொடுத்துரு. அந்த காசு உனக்கு வாங்க ஏவா வேலோ, நீ சிங்கப்பூரில் போய் இங்கே உங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட உங்களால் ட்ரீட்மெண்ட் முடியாது, சிங்கப்பூருக்கு போய் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பணம் இருக்கிறவர், உங்கள் ஹெல்த்துக்கு கேர் இருக்கிறவர், டிக்கெட்டு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபா போயிட்டு வர்றதுக்கு 3000 ரூபா உனக்கு செலவு பண்ண முடியாதா? என்னது இது? சட்டசபையில் கேட்டு இல்லை இந்த எம்பிங்க மாநிலங்களில் கேட்டு, இதெல்லாம் கேவலமா இல்லையா? இது தேவையாதான்? இப்போ உங்களுக்கு அவ்வளோ கொடுத்து என்ன நடக்க போகுது? நீ அதாவது சம்பாதிக்கிறாதவன் ஏதோ ஒருத்தர் இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பணத்தை 100 கோடி ரூபா ஒயிட்ல கட்சிக்கு தான் வாங்குவாங்க. இவங்க கொள்ளடிக்கிறதோ இது பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்டால் கூட லாஜிக்கு. அப்படி கேட்கறதுன்னா என்ன, 550 எம்பிகளையோ இல்லை 234 எம்எல்ஏக்கள்லையோ 2 பேர், ஒரு 10 பேர், இவ்வளோதான் நீ கொடுக்கணும்னா கூட மெனக்கெட்டா. ஏன்னா இவங்க கிட்ட பணம் இருக்காதுன்றது கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான ஆளுங்களை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். உங்களுக்குலாம் என்னையா வந்துச்சு, நல்லா தானே வாழ்கிறீங்க, நல்லா தானே இருக்கிறீங்க, அப்புறம் என்ன கொடு. 3000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆண்டுக்கு 200 டோல் ஃப்ரீ வாங்குறதுக்கு உனக்கு நோகுதா? துப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்பாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பேச்சு, நீயும் கேள்வி கேட்டு அதுக்கும் நாங்கள் 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்துருக்கேன் பாரு, அதை நம்ம சொல்லணும். இல்லாட்டினா வந்து இப்போ சமீபத்தில் ஏதோ மண்ணுகள்லாம் எடுத்தாராமா, அதுல இருந்தாச்சும் எடுத்து நீங்க கட்டியிருக்கலாம்ல. நீ அந்த மண் எடுத்த மேட்டருக்கு வர அப்படின்னா வந்து தம்பி, இப்போ நம்ம ஒரு பள்ளமான இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமமான நிலம் இருக்கு. இந்த சமமான நிலத்துக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்க. பள்ளமான இடத்துக்கு கிட்டத்தட்ட அது 60-70 கோடி ரூபாய் மதிப்பாகும். புரியுதா? எனக்கு விலை கம்மியாக வாங்கிடுவேன். அதையே நான் அரசியல் வாங்க இன்னும் கம்மியாக வாங்கிடுவேன். வாங்கிட்டு பக்கத்துல ஏரி குளம்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அண்ணாத்த ரெஸ்டாரண்ட் நான் கொள்ளை அடிப்பேன் அதில். புரியுதா? இது வந்து இந்த மாதிரி ஆட்கள் பண்றதெல்லாம் இருக்கு. இதை எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணுவோம். கேட்டா தூர்வாருன்னு வாங்க. இவங்களே அந்த ஸ்கீமை போட்டுருவாங்க, தூர்வார ஸ்கீம்னு. என்னது? ஏன்னா என் இடம் பக்கத்துலேயே இருக்கும். சரி, நான் டெண்டர் அவனு போடும் போது இதை எடுத்துன்னு வந்து இங்கே ஃபில் பண்ணிவிடு, நானே ஒரு பினாமி பேரில் போடுவேன், நானே எடுப்பேன், நானே என் இடத்த ஃபில் பண்ணிப்பேன். கேட்டால் விவசாயி, இது ஆக்சுவலாக நான் தூர்வாரும் போது விவசாயிகளுக்கு கொடுக்கணுன்றது இருக்குது இலவசங்கள். பட் அது நடக்கிறதுல குவைட் இப்போ சிட்டிக்குள்ளே நடக்கிறதுல விவசாய லேண்ட் எங்கே இருக்குது, அதனால பிரோஜனம் இல்லை, விற்கிறோம். அந்த மாதிரி நீ வாங்கி செஞ்சிருந்தா அது பல கோடி செலவு ஆயிருக்கும். ஆனால் இந்த ஓசியிலே நடந்துருது. இதுக்கு என்னவா இருக்கும்னா, இதுக்கு நான் ஸ்கெட்ச் போடுறேன். எப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மீட்டிங் மாநாடு உருவாக்குறேன். நான் பண்றேங்க மாநாடு, சரியா? மாநாடு செலவு 1 கோடி, சரியா? அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல இருந்து நான் ஃபில்லிங் எடுத்துன்னு வந்துட்டேன் அரசாங்க செலவுலயே. அது ஒரு 10 கோடி ரூபாய் செலவாக வேண்டியதை நான் 1 கோடி ரூபாயிலே முடிச்சிட்டேன். எங்க தலைவரை இங்கேயே வந்து மீட்டிங் போட்டு நான் தான் செலவு பண்ண நல்ல பேரும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரே கல்லில் 1 மாங்காய் 2 மாங்காய் அடிக்கிறவங்கள பல மாங்காய் அடிக்கிறவங்களாம் இவங்க தான். ஸோ இப்படிதான் பல இடத்துல நடக்குதுன்ற. இவங்கள அரசியல்ல சம்பாதிக்க தெரிஞ்சவன் எல்லா வழியிலையுமே பண்ணிட்டு நான் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுன்னு வேற போயிட்டு நல்ல பேர் வாங்கி அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா அமைச்சர் எக்ஸ்ட்ரா இலாக்காக்கள்லாம் வேற வாங்கிக்கிறாங்க. வெக்கமாவே இல்லையா அதுக்கெல்லாம் பண்றதுக்கு? அவன் திறமை அந்த மாதிரி இருக்குது, பண்றதுக்கு திறமையா தம்பி? அதுதானே காலகாலமாவே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான் சத்யா. அந்த திறமை எல்லாம் போச்சு, வருத்தமா இருக்கு.
சும்மாலாம் உருட்டக்கூடாது தேவானா. சரி, அடுத்த கேள்விக்கா. ஓகே, அடுத்த கேள்வி சார். நம்ம சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு இப்போ அதிமுகல இருந்து விலகி தாவேகாக்கு வந்துட்டு போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். அவர் அதிமுகல எவ்வளோ இடத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே நல்ல இடத்துல இருந்தவங்க தான்மா. தங்கமணி, வேலுமணி, இப்போ பாஸ்கர் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் நான் தான் சொல்கிறேனே, உள்ளாட்சி தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த மாற்றுகள் நிறைய வந்துட்டே இருப்பாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா, எக்ஸிஸ்டிங் கட்சிக்காரனுக்கு என்ன மதிப்பு மரியாதை, முன்னாடியே ஆதரிச்சவங்களுக்கு என்ன மரியாதை மதிப்பு. இப்போ சிங்கை ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சவுக்கு சங்கர் அவர் வீடியோ கூட பார்த்தேன். அவர் அப்படியே புகழ்ந்து தள்ளியிருந்தார். அவர் என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறாரு வரைக்கும் பேசினார். எல்லாம் ஓகே. ஆனால் எக்ஸிஸ்டிங் ஆளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு ஒன்று இருக்கா? இதே சிங்கை 26க்கு முன்னாடி என் கட்சி தோக்கவே அழிவே அழியாதுன்னு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தவர். சரி, நான் என்னன்றேன், உன்னால் யூகிக்க முடியாத கணிக்க முடியாத கட்சியில் நீங்கள் இருந்து பண்ணிட்டு இன்னைக்கு தான் ஒரு கட்சி மாற்றுன்னு வந்ததுக்கப்புறம் உணர்ந்து வரவங்கலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு எனக்கு தெரியல. புரியுதா? நீ ஆப்பர்ச்சுனிட்டிஸை முன்னாடி யூட்டிலைஸ் பண்ணணும். நான் இன்னொன்று வந்து ஒரு இடத்துல சரியில்லைன்றதை நான் முன்னாடி கணிக்கணும், உணரணும். அப்போது சரியோ தப்போ அந்த அவங்க புதுசாக வந்திருக்காங்க, நான் அவங்கள ஆதரிக்கிறேன் போகிறேன்னு முன்னாடியே நீ நடந்துருக்கணும். இன்னைக்கு நடக்குது அப்படின்றது வந்து நான் எனக்கு என்னுடைய புரிதலுக்கும் ஒப்புதலுக்கும் இல்லை. எக்ஸாம்பிள் யாரை சொல்றீங்கன்னா செங்கோட்டையனை சொல்றீங்க. அப்ப ஆமா, அவர் முன்னாடியே வந்தார்ல, நீ பார்த்த சரி இல்லை, நீ தப்புன்னு முன்னாடியே நான் சொன்னேன், நீ ஏத்துக்கல, நான் என்னுடைய வழியை நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு புது தலைவர் சரியா பண்ணுவாருன்னு தோணுது, நான் போறேன். உன்னை பற்றி இல்லை, நான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்க தேர்தல் முன்னாடி, நான் ஜெயிப்போம் வரும் சொல்றவங்களா சொல்லிட்டோம் போட்டோம், நான் ஜெயிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி ஜெயிச்சு காமிச்சாங்க. நான் இன்னைக்கு வந்து சேர்க்கறது இதை நான் ரெண்டாக பார்க்குறேன். ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன், தலைவர் விஜயாக நான் பார்க்கும்போது நான் கொங்கு பெல்ட்டில் நான் ஸ்ட்ராங் ஆக வேண்டியது என்னுடைய கட்டாயத்தில் இருக்கேன். தென் மாவட்டங்களில் நான் ஸ்ட்ராங் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால சில லீடர்ஸ்க்கு நான் கொண்டு வரேன், அதை நான் ஏற்கிறேன், வரவேற்கிறேன். ஓகேவா? அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அவங்கள ஒரு மீடியாலேருந்து ஒரு நபர் பெரிய ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோயேன், ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், எனக்கும் அவருக்கும் என்ன பேக் எண்டு தான் நீ பார்க்கணுமே தவிர, அதுக்காக இவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் அவர் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அம்மா அவர்களே சொல்றது, பதவி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உங்க அப்பா மாதிரி விசுவாசியா இருக்கணும்னு. அப்படி நீங்க உண்மையான விசுவாசியா இருந்தா இந்த கட்சி காப்பாற்றுறதுக்கு உழைச்சிருக்கணும். எடப்பாடிக்கு சைன் ஜப் தட்டி இருக்க கூடாது. இனி கட்சியை காணாம போதுன்னு அங்கிருந்து நீ ஜம்ப் பண்ற. அப்போ அம்மா சொன்ன விசுவாசத்தை நீ எங்க ஃபாலோ பண்ணிருக்க? நான் அப்படிப்பட்டவரை நான் இங்க விசுவாசியா நான் பார்க்கல. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க விசுவாசமா இருக்கேன், என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் பார்க்கறேனே தவிர, சரி டேலண்டடா இருந்தா யூஸ் பண்ணிக்கணும். நான் ஆட்சிக்கோ அவருக்கோ நான் அதுக்காக நான் ஒரு பெரிய ஒரு ஜாமனோ ஒரு விசுவாசியாவோ எல்லாரையும் இப்போ ஆனந்த் அவர்கள் இருக்காரு, தலைவர் பொதுச் செயலாளர் இருக்காரு, இவர் மாதிரியான விசுவாசிகள் கீழே இருக்க தொண்டர்கள்லாம் இருக்காங்கன்னா இவங்கள மீறி அவங்க இல்லைன்றது தான் நான் பதிவு பண்ண பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு டிவிக்கேவே எப்படி இன்னைக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா, இது அம்மாவுடைய ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மேபி அந்த ஒரு ஐடியால கூட ஓகே, ஒரு அப்படி எடுத்துக்கலாமா? அம்மா ஆட்சியர் இப்போ நம்மளே சொல்றோம், சரியா? அதான் நீ முன்னாடி செங்கோட்டையன் அண்ணன் மாதிரி முன்னாடி வந்திருக்கோ, நாஞ்சில் சம்பத் அண்ணன் மாதிரி முன்னாடி வந்திருக்கோம், இந்த மாதிரி முக்கியமான யாரெல்லாம் முன்னாடி வந்தாங்களோ இருக்கட்டும். நீங்க பதவியே இல்லை, எனக்கு எதுவுமே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும் போது, இன்னொன்று விஜயபாஸ்கரும் இவங்களுமே கூட அவங்க இண்டிவிஜுவல் பவர்ல ஜெயிச்சவங்க. இவர் எங்க ஜெயிச்சிருக்காரு? அதுவும் இங்க இல்ல. கம்யூனிட்டி பேஸ்ல நான் ஸ்ட்ராங் பண்ணேன், இவ்வளவுதான் நான் ஒரு சேர்க்கக்கூடாதுன்னு. அதனால டிவிக்கு வர வளர்ச்சி நான் ஒரு சின்ன துரும்பு, நான் 100 ஓட்டு 1 ஓட்டுனாலும் அது ஓட்டு, நான் அதை சேர்க்கணுன்றதுல நான் என்னைக்குமே நான் தவறு சொல்ல போறது இல்லை. ஆனா நீங்க ஆஹா ஓஹோ சொல்லிக்கிட்டோ ஒருத்தர் ஹைலைட் பண்ணி காமிக்கிற அளவுக்கு, இப்போ இவங்க 2 பேரை விட்டுட்டு அவங்களுக்கு ஹைலைட் கொடுத்து ஒரு முதலமைச்சர் சந்திக்கிற அளவுக்கு பிரியாரிட்டி இருக்கான்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. ஐடி விங் நடத்தினாரு, எல்லாம் ஓகே, ஐடி விங் நடத்துகிற எல்லாத்துலேயும் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே ஆனால் நம்ம ஆதவ் மினிஸ்டர் அவர் நடத்தி இருக்க வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து தான் அதிகமாக நம்ம வேலை பார்த்துருக்கோம். பிரசாந்த் கிஷோருடைய ஐடியாலஜி நிறையா வாங்கணும், ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்கோம். இவங்களெல்லாம் விட அவங்க பெரிய இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் நான் பார்க்கல. என் பாயிண்ட் ஆஃப் நமக்கு அதுக்கு மீறி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அப்படிலாம் இருந்தால் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம் அப்படின்றத நான் பார்க்கறேன். ஆக்சுவலா இவரை பத்தியே நீங்க இவ்வளவு ஒரு கல்வி ஊத்துறீங்கன்னா, ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, ஆயத்திறந்தா அந்த நடிகை பேரை சொல்லி இப்போ கூட சமீபத்தில் பேசிட்டு வாங்கி. ஆர்பி உதயகுமார் நான் திருப்பி சொல்றேன், அரசியல் இருந்தே விலக்கி வைக்க வேண்டியவர் தான், சரியா? அதிமுக அரசியல் இருந்தே வெளியே அனுப்ப வேண்டியது அவர் மாதிரி ஒரு, அதாவது பச்சோந்திக்கும்
ஒரு ஒரு கொள்கைன்னு இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும், ஒரு எத்திக்ஸ்ன்னு இருக்கும்னா அதுக்கு கூட இல்லைனா எப்படின்றவர் தான் நம்ம ஆர்பி உதயகுமார். சரி, அதனால அவரத வந்து நம்ம பெருசா பேசி திருப்பி நான் அரசியலேருந்தே வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறவரை பற்றி நம்ம பேசி பெருசாலாக்கவும் வேண்டாம். இப்படி பேசினானா எடப்பாடி காதுக்கு போவோம். ஓ அண்ணன் நீங்கள் நல்லா பேசுறீங்க, எனக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு ஏதாவது 2 பதவி சேர்த்து கொடுத்துட்டு அவர் பெரிய ஆளாக்கி லைவ்ல வச்சுக்கவும் வேண்டாம். அதெல்லாம் டம்மியாக பீஸை விட்டுடலாம். சரி, ஓகே, நீங்கள் ஆர்பி உதயகுமாரை விட்டுலான்றீங்க. இப்போ வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சிங்சங் கட்டிக்கிறாரு. ஏன் இப்போ 2வது இடத்து இப்போ அந்த முக்கியமான ஆளுங்க யாருமே இல்லைப்பா. நல்லா புரிஞ்சுக்க, வேலுமணியோ இவங்கெல்லாம் வந்து சிவி சண்முகமாக இருந்த பவர்ஃபுல்லானவங்க வெளியே இருந்து நீங்கள் செய்யறது தப்புன்றாங்களே, அந்த இடத்த நான் நிரப்புறதுக்காக நான் என்னுடைய தற்காப்பை வச்சுக்கிறேன். புரியுதா? இதனால பெரிய பிரயோஜனம் இல்லை. இவங்க நல்லா புரிஞ்சுக்க, ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்துப்பார். இந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் முடிஞ்ச உடனே இவங்களுடைய இதா பாரு. புரியுதா? இவங்க மாறும். அடுத்து இல்லை அதிகபட்சம் நீ எம்பி தேர்தல் பார்த்து இவங்களும் காணாம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ வந்து அடுத்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்களாம். என்னன்னா அந்த வாட்டர் மெட்ரோ சம்பந்தமா எண்ணூர்லேருந்து மாபலிபுரம் வரைக்கும் நம்ம கூட ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது நான் வரவேற்கிறேன் தேவா. ஆனால் ரொம்ப ஸ்லோவில் இருக்கும்ன்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா 2019 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போதுலேருந்து மோடி அமித்ஷா அவர்கள் வந்து இதுக்கான மெனக்கெடல்களை பண்ணிகிட்டே இருந்தாங்க, அறிவிச்சாங்க, பேசினாங்க அப்படின்னு. இது கிட்டத்தட்ட 24ல் திருப்பி ரொம்ப அக்ரெசிவாக அறிவித்து பண்ணும்போது கொச்சியில் அவங்க கேரளா இதில் இதை மெனக்கெட்டு இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி டிரைவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இன்னும் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எடுக்கிறோம், ஃபீசிபிலிட்டி படிக்கிறோம், இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லை நோன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் ஃபீசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க. அந்த இதை டெவலப்மெண்ட் பண்ணுறது, பிரிட்ஜஸ், அந்த ஏரியாவை சூப்பராக மாறிடும். நீ கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் வந்து நீ வெனிஸ் நகரம் மாதிரியான ஏன்னா சிட்டிக்குள்ளேயே இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேங்க் மேனேஜரை நான் பார்த்தேன். பெங்களூர் பேஸ். அவர் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், என்னடா உங்கள் தமிழ்நாட்டை உங்களை மாதிரி எங்களுக்கு பெங்களூரில் 2 நதி சிட்டிக்குள்ளே ஓடுறதா இருந்தால் இதை வச்சு நாங்கள் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் பண்ணுவோம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னது வந்து எனக்கு சுருக்குன்னு. அதை என்ன இவர் அந்த ஊருக்கு பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டியை பார்த்தா இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷங்கள் நம்ம வச்சுருக்கும் போது இதை வச்சு எவ்வளோ வேணால் நம்ம டெவலப்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ண ஒருத்தன் பண்ணணுன்னா ஒருத்தன் இது பண்ணக்கூடாதுன்னுவான், ஒருத்தன் பண்ணணுன்னா இப்படி பண்ணியே இப்போ ஒரு ஏர்போர்ட்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 வருஷமான டிலே. பெங்களூர்ல நீ ஒரு ஏர்போர்ட் இருக்குல்ல, இது வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆச்சா? ஹைதராபாத்ல இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் வந்து 10 வருஷம். நான் இது எல்லாமே ஒன்னாக தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கும் அதே டைம்ல தான் உருவாக்கப்பட்டது. எல்லாரும் இங்க ஆரம்பிச்சு இங்க ஒரு இடத்துல ஸ்டாலின் வேணான்னு, ஒருத்தர்ல அதிமுக வேணா, இப்படியே பண்ணி இதனுடைய டிலேஸ் ஆகி இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம டெவலப்மெண்ட்ல அது ஒரு அடியாவே இருக்கு. இப்போ நீ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் தேவா. இண்டஸ்ட்ரியலில் வந்து கொரியாக்காரன் வரான், ஒரு இங்கிலாந்துக்காரன் வரான். அவன் நேரடியாக இங்கே ஃப்ளைட்டில் இறங்கி நான் கம்பெனி போகிற மாதிரி இருந்தால் தான் அவன் நேரடியாக பார்க்குற பார்வையாக இருக்கு. ஆனால் இங்கே நம்ம நேரடி ஃப்ளைட்ஸை பல இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிடுக்கு. இங்கே கிடையவே கிடையாது. நீ இருக்கும் போது தான் நான் இங்கே எனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் ஃபீசிபிலிட்டிஸும் இருந்தால் தானே நான் வருவேன். நான் பெங்களூருக்கோ டெல்லிக்கோ போயிட்டு தான் இங்கே வரணும்னா அவனுடைய டிராவல் டைம் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லை. எனக்கு நேரடியாக கனெக்டிவ் ஃப்ளைட் இருக்கா, 2-3 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணணும், அங்கேருந்து இங்கே வரணும், அப்படிலாம் மென்டல் டயர்ட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து டிலேவால நடக்குது. அது மாதிரி இதுவும் டிலே ஆகக்கூடாது. இதுல வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஈசிஆர்ல இருந்து கொஞ்சம் டெவலப் பண்றது இன்னும் ஈஸி. எண்ணூர்ல இருந்து மெயின் ஏரியாக்குள்ள வர்றது கொஞ்சம் சங்கடங்கள் நிறைய இருக்கும். இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஹை எண்ட் பிரிட்ஜஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனா இது கட்டுறதுனால என்ன பெனிஃபிட்னா, திருப்பி இந்த காவாக்கள் சாக்கடைகள் உள்ள கலக்கிறத தடுக்கப்படலாம், தண்ணி நிறைய சேமிக்கப்படலாம், கிரவுண்ட் வாட்டர் க்ரோத் நல்லா இருக்கும், உப்பு நீர் உள்ள இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இது பண்ணும் போது தண்ணி சேகரிக்கப்பட பட்சத்தில் உப்பு நீர் உள்ள கலக்கிறது இல்லையா, அது குறையும். முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாமே இதுல இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் பக்கிங்ஹாம் கால்வாயோ இந்த கூவம் நதியோ இதெல்லாம் பண்ணணுன்றதுல நமக்கு நடக்கிற இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால நமக்கு ரெவென்யூவுமே இன்டைரக்டா நம்ம நிறைய இடத்துல செலவு பண்றது. இப்போ வெள்ளங்கள் தண்ணி இதுவாகிறது, ட்ரைனேஜ் இதுவாகிறது, இது எல்லாமே நிறைய இடத்துல சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை இம்மிடியட்டா இப்போ ஃபீஸிபிள் டெண்டர் கொடுத்துருக்காங்க, 3-4 மாசத்துல வந்தா அடுத்து அதுக்கான பூர்வாங்க பணிகள் நடந்து. ஏன்னா நமக்கு கொண்டு வரதுல என்ன பிரச்சனை, கேரளாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப பண்ணலை.
அவங்க நம்மள மாதிரி அந்த ஒட்டிய நிறைய ஊர்கள்லாம் வளர்ந்துருக்காது. அது இன்னும் காடுகளாகவும் இதுவாகவும் இருக்கும். ஊருக்கே வந்து போட்டில் போயிட்டு இருந்த காலம் தான் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டோம். ஸோ இதில் பிரிட்ஜஸ் நிறையா கிராசிங் பிரிட்ஜஸ் வரும். அதை ரீடெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். புதுசாக கட்ட வேண்டியது இருக்கும். இதுக்கு பட்ஜெட்ஸ்லாம் அதிகம். ஆனால் இதனால் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னால ரெவென்யூவும் வரும், க்ரோத்தும் இருக்கும். ஓகே சார், நீங்கள் பல விஷயங்கள் சிறப்பாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.